கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இன்று 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 11 21 வசனம் வரை நாம் தியானிக்கப் போகிறோம். 11 வசனம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். பவுல் தன்னையும் தங்களை சார்ந்தவர்களையும் ஊழியக்காரர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பட்சத்தில் அவர்கள் பசியுள்ளவர்களாகவும் தாகமுள்ளவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் குட்டுண்டவர்களாகவும் தங்க இடம் இல்லாதவர்களாகவும் இருப்பதை சித்தரித்து காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இன்று யார் இப்படிப்பட்ட நிலைமையில் ஊழியம் செய்கிறார்கள்? ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் யாராவது ஊழியம் செய்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? இவர்களுக்கே ஆசீர்வாதம் இல்லை, இவர்களுக்கே பசி இருக்கிறது, இவர்கள் நிர்வாணிகளாக, இவர்களுக்கு தங்க இடமில்லாதவர்களாக, தரித்திரர்களாக இருக்கிற இவர்களிடத்திலிருந்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்படியான சூழ்நிலை இன்று நிலவுகிறது பிரியமானவர்கள். ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வில்லியம் கேரி இந்திய தேசத்திற்கு மிஷினரியாக வந்து இன்று அவருடைய பெயரில் பெரிய வேதாகம கல்லூரி இயங்குகிறது. ஆனால் அவர் இந்தியாவுக்கு வந்தபோது ஒரு செருப்பு தைக்கும் தொழிலை தன்னுடைய தொழிலாக வைத்து ஊழியத்தை செய்தார். செருப்பு தைக்கிறவராக சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்று செருப்பு தைக்கிறவர் ஒருவர் கூறுகிற சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? செருப்பு தைக்கிற நிலைமையில் உள்ள ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல எப்படி தைரியம் வரும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், எனக்கு பெரிய வீடும் காரும் கிடைக்கட்டும், அப்போ நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். அப்படி தான் இப்பொழுதுள்ள கண்ணோட்டம் போய்கொண்டிருக்கிறது. கோணம் மாறிவிட்டது, தலைகீழாக மாறிவிட்டது. இது தவறான கருத்து பிரியமானவர்களே. நான் அடிக்கடி யோசிப்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் நான் இந்த உலகத்தில் இருந்திருந்தால் ஒருவேளை நானும் பரிசேயரும் சதுசேயரும் போல் அவரை மறுதலித்திருப்பேன். ஏன்? அவர் எளிமையாக ஊழியம் செய்கிறார். அவர் பகட்டாக ஆடை அணியவில்லை, பெரிய மேடைகளில் நின்று பேசவில்லை, பெரிய காரியங்களை அவர் எதிர்பார்க்கவில்லை. எளிமையாக பாவிகளோடு கலந்து உட்கார்ந்து ஊழியம் செய்கிறார். ஒருவேளை அவருடைய உடையையும் அவருடைய நடை பாவனைகளையும் நான் பார்த்தேனானால் ஒருவேளை நான் நிராகரித்திருப்பேன். கடவுளின் ஊழியராக இயேசுவின் நிலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் எப்படியாக இருந்தது? அவர் ஒரு தச்சரின் மகனாக கருதப்பட்டார். அவர் படிப்பறிவு இல்லாதவர் என்று எண்ணப்பட்டார். அவரை பைத்தியக்காரர் என்று எல்லோரும் சொன்னனர். அவரை பிசாசு பிடித்தவர்களாக கருதினர். இன்னும் அவரை பொய்யராக நிரூபித்து காண்பித்தனர். ஒரு தச்சரின் மகன் பிசாசுகளை பிசாசின் உதவியோடு விரட்டுகிறார் என்ற ஒரு கருத்து. இவர் பேசுவதெல்லாம் பொய், இவர் உண்மையை பேசியிருந்தால் சிலுவையிலிருந்து இவர் இறங்கி வந்திருக்கலாம் என்ற கூற்று, என்ற கருத்து. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஆகவே இன்று அவர் மூலமாக பிதாவோடு கூட ஒப்புரவாகி பிதாவின் பிள்ளைகளாக, பிதாவை அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு சந்ததியாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் எளிமையான, இழிவான, பழிக்கப்பட்ட ஊழியத்தின் காரணமாக நாம் ஏழைகளாகவும் நோயுற்றவர்களாகவும் இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய முடியுமா? இதுதான் அநேகருடைய கேள்வி. அநேகர் சொல்கிறாங்க, இவர்கள் பாவிகள், ஆகில்தான் நோய், இவர்கள் ஏழைகள், தரித்திரர்கள், இவர்கள் மீது ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஒருவரை குற்றப்படுத்தி அவரை ஊழியம் செய்ய விடாதபடி தடுத்து நிறுத்துகிறது இந்த சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம். அப்படியாக நோய்வாய்ப்பட்டவர்களும் நினைக்கிறார்கள்,
எனக்கு சுகமே இல்லையே, நான் என்ன தேவ அன்பை சொல்ல முடியும்? நான் எப்படியாக சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பலவீனத்தில் தான் கிறிஸ்துவின் பலம் நம்மை நிரப்பும். அந்த கிறிஸ்துவின் பலம் நம்மை நிரப்புகிற அந்த அனுபவம் தான் நம்முடைய ஊழியத்திற்கு பெரிய தூண். அதுதான் நம்ம ஊழியத்திற்கு ஊன்றுகோல். நம்முடைய பணமோ, நம்முடைய ஆசீர்வாதமோ, நம்முடைய சுகமோ தேவ ஊழியத்திற்கு ஆதாரம் கிடையாது. பிரியமானவர்களே, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பைத்தியக்காரனால் கடவுளின் அன்பை அறிய முடியுமா என்று யோசித்து பார்த்தால், இந்த புத்தியோடு கூட இருக்கிற புத்திமான்களுக்கு தான் கடவுளுடைய அன்பை அறிய முடியவில்லை. பைத்தியக்காரன் தன்னுடைய புத்தியை அவன் இல்லாத புத்தியீனனாய் இருந்தாலும் அவன் தன்னுடைய ஆத்துமாவில் கடவுளின் அன்பை உணர்கிறான். பிரியமானவர்களே, ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒரு பைத்தியக்காரன் இறந்த பிறகு அவனுடைய அறையில் கடவுளை பற்றிய அன்பை குறித்த ஒரு கவி எழுதப்பட்டிருந்தது. ஆகவே த லவ் ஆஃப் காட் என்ற ஒரு ஆங்கில பாடல், அருமையான பாடல். அந்த பாடலில் இந்த வரிகள் சேர்க்கப்பட்டு விட்டன. யார் எழுதிய வரிகள்? ஒரு பைத்தியக்காரன் செவுரிலே எழுதி வைத்து இறந்து போன பின்பு அந்த வரிகள் பிரபலமான ஒரு பாடலில் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்த கேள்வி, நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும்போது கடவுளுக்கு சேவை செய்வது சரியா? அநேகர், நான் இன்னும் பாவி, சில பாவத்திலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை, ஆண்டவர் முற்றிலுமாக விடுதலை தந்த பிறகு நான் ஊழியம் செய்வேன், நான் பரிசுத்தனாக மாறிய பின்பு நான் ஊழியம் செய்வேன். இதுவும் சத்துருவினுடைய சூழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீதிமான் யாரும் கிடையாது. ஆகவே பாவிகள் என்று சொல்லி பாவிகளாகவே இருந்து விடுவதும் சரி கிடையாது. நம்முடைய பாவங்களை உணர்ந்து பரிசுத்தராகிய தேவனின் பரிசுத்தத்தை உணர்ந்து அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவத்திலிருந்து நாம் வெளிவர முடியும். அவருடைய அன்பை நாம் உணரும் மட்டுமே, அவருடைய அன்பினால் நாம் நிரப்பப்படும் போது மட்டுமே நாம் பாவத்திலிருந்து வெளிவர முடியும். ஆகவே அந்த அன்பு என்னை நிரப்பட்டும் நான் பின்பதாக கர்த்தருக்கு ஏதாவது செய்வேன் என்று சொல்வது புறம்பானது. ஆனால் அந்த அன்பை பெறுவதற்கு இன்றே நான் எதையாவது செய்வேன், என்னுடைய இந்த பாவ நிலைமையிலேயே நான் எதையாவது செய்வேன் என்று அடியெடுத்து வைத்து விட்டால் பாவம் மெதுமெதுவாக நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆகவே தான் நான் பக்திமான், நான் நீதிமான், நான் பைபிள் படிக்கிறேன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இருப்பது தவறு. நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் என்பது தான் உண்மையான செயல். நாம் அவருக்காக செயல்பட தொடங்கும் போது, அவருடைய அன்பை பிரதிபலிக்க தொடங்கும் போது, ஒருவேளை பாவம் நம்மில் மறைந்திருந்தால் கூட அந்த அன்பு, அந்த கிருபை நம்மை தாங்குகிறது என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் போது மறைந்து கிடக்கிற கொஞ்ச நெஞ்ச பாவமும் நம்மிலிருந்து வெளியேறிவிடும். பிரியமானவர்களால் நான் அநேகர் இதில் சோர்ந்து போய் விடுகிறார்கள். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். நான் பாவிகள் ஊழியம் செய்யலாம், பாவிகள் தேவ அன்பை பறைசாற்றலாம் என்று சொல்லும்போது, சில பாவிகள் தங்களுடைய சுயாதீனத்தை, ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை, ஆண்டவர் கொடுத்த பாவ மன்னிப்பை துர்க்குணம் செய்வதற்கே உபயோகப்படுத்தி வருகிறாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் பாவத்தை அனுதினமும் செய்து வருகிறார்கள். அவர்களை தேவனுக்கு அடிமையாக இருக்க சொல்லி பேதுரு வலியுறுத்துகிறார். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லவில்லை, சத்தியத்தை அறிவியுங்கள், நீங்கள் பாவிகளாய் இருந்து கொண்டே சத்தியத்தை அறிவியுங்கள், பாவத்தை மூடி மறைக்க சத்தியத்தை அறிவியுங்கள், இதை நான் சொல்லவில்லை. பாவத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், ஆண்டவருடைய அன்பினால் நெருக்கப்பட்டு
ஐயோ ஆண்டவர் என்னை இவ்வளவாக நேசித்தும் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு உணர்வடைந்து அந்த பாவத்திலிருந்து வெளிவர முயற்சிக்கும் போது நாம் ஊழியம் செய்யலாம். பிரியமானவர்களை, நாம் ஊழியம் செய்யலாம். சகேயு மிகப்பெரிய பாவியாக இருந்தார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருக்குள்ளாக வந்தது. வந்தார், தேவனை கண்டார். இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தார். அழைத்த நொடியிலேயே அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அவர் புதிய சிருஷ்டியாக மாறினார். அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கென்று வாழ்நாள் முழுவதுமாக சம்பாதித்து வைத்திருந்த எல்லா பொருட்களையும் ஏழைகளுக்கு கொடுக்க தீர்மானம் செய்தார். ஒரு பெரிய மாறுதல் பாருங்க. பாவியாக இருந்தபோதே இயேசுவை தேடி வந்தார். பாவ செயலால் அவர் சேர்த்து வைத்திருந்த எல்லா பணத்தையும் எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு செலவழிக்க அவருடைய மனதில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று. ஆகவே பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும், இயேசுவை நான் காண வேண்டும் என்ற தாகத்தோடு கூட நாம் செய்யும் காரியங்கள் நம்மை ஊழியத்திலும் உபயோகப்படுத்தும், இன்னும் நம்மை பாவத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேற உதவி செய்யும். கள்ளன், இயேசு கிறிஸ்துவின் அருகாமையில் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன். அங்கு சீஷர்கள் இருக்கிறார்கள், அவரை பின்பற்றிய மக்கள் இருக்கிறார்கள், ஸ்திரீகள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் இருக்கிறார்கள், அவருடைய அற்புதங்களையும் சுகத்தையும் அனுபவித்த மக்கள் இருக்கிறார்கள். ஒருவரும் அவரை குறித்து பேசவில்லை. எல்லோரும் வாயடைத்து போட்டு பயந்து போய் நிற்கிறார்கள். ஆனால் பாவியாகிய ஒரு கள்ளன், நான் என் பாவத்துக்காக மறிக்கிறேன், ஆனால் இவரோ தன்னுடைய பாவம் அறியாதவர், இவர் தன்னுடைய பாவத்திற்காக இவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படவில்லை. அப்படி அவன் சொல்லும்போது ஒரு பாவியாக, ஒரு கள்ளனாக, தண்டனையை ஏற்றுக்கொண்டவனாக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்க சிலுவையில் அறையப்பட்டார் என்ற சத்தியத்தை அவன் வெளிக்கொண்டான். பாருங்க, வேற யாருமே பேசலை. ஒரு கள்ளன், ஒரு பாவி சத்தியத்தை வெளிப்படுத்துகிறான். அதற்கு அவன் ஒரு நல்ல வெகுமதியை பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்று நீ என்னுடனே கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய். அடுத்ததாக பவுலுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம் என்றால் 12வது வசனத்தில், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். ஆகவே பவுல் தன்னுடைய கைகளினாலே வேலை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். ஆகவே அந்த சூழ்நிலைகளில் அந்த செல்வாக்கு மிகுந்த கொரிந்தியர்களின் மத்தியில் இவர் தன்னுடைய கரத்தினாலே வேலை செய்வது இழிவாக கருதப்பட்டது. ஆகவே இவரை இழிவாக நடத்தினார்கள், துச்சமாக பார்த்தார்கள். ஆனாலும் அவர் எல்லோரையும் ஆசீர்வதித்தார், எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்டார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான பாடம். பிரியமானவர்களே, எங்கு நம்மை புகழுகிறார்களோ, எங்கு நம்மை மேடையில் நிறுத்தி வைக்கிறார்களோ, எங்கு நம்மை சூழ்ந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதோ, அங்கு மட்டும் ஊழியம் செய்வது போதுமானது அல்ல. எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய நாமம் பரவ வேண்டும். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். பாருங்கள், எந்த நிலைமையில் பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். இன்றைக்கி இந்த நிலைமையில் ஊழியம் செய்தால் யாரும் அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. முதலாவதாக இந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாகவும் இருப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் நினைக்கிறார்கள், நமக்கே இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல முடியும்? ஒரு கைதான அடிமையாக கொண்டு போகப்பட்ட சிறுமி நாமானுடைய குஷ்டரோகத்தை நீக்க நற்செய்தியை அறிவித்தாள். பிரியமானவர்களே,
நான் விடுதலை அடைந்த பின்பு நற்செய்தியை அறிவிப்பேன் என்று சொல்லவில்லை. தன்னுடைய துக்கமான நிலைமையில் நற்செய்தியை அறிவித்தாள். ஆகவே நாம் எந்த நிலைமையிலும் நற்செய்தியை அறிவிக்க தயாருள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பவுல் சொல்லுகிறார், இவ்வளவாக நான் என்னை குறித்து பேசுகிறேனே, இது நான் உங்களை வெட்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்களெல்லாம் என்னுடைய பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது எதற்காக எழுதுகிறார் பிரியமானவர்களை? நாம் நம்முடைய ஊழியத்தை குறித்தும், நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை குறித்தும், நம்முடைய பலவீனத்திலையும் ஆண்டவர் நம்மை தம்முடைய பலத்தினால் நிரப்பி நம்மை உபயோகப்படுத்துகிற அந்த கிருபையை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்போது அநேகர் குற்ற உணர்வினால் குத்தப்படுகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, இவனுக்கு இந்த கிருபைகளெல்லாம் இருக்கிறது, ஆகவே நம் கிருபையற்றவர்கள், நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று நம்மை குத்தி காண்பிக்கிறான் என்ற எண்ணத்தை சத்துரு அவருடைய இருதயத்தில் வைக்கிறான். அப்போ அவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். ஆகவே அந்த வெட்கத்தை மூடுவதற்காக நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே தான் யாரையும் வெட்கப்படுத்துவதற்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியதில்லை. யாரையும் வெட்கப்படுத்துவதற்கு நம்முடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய ஊழியத்தின் ஆசீர்வாதங்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஆவியானவருடைய அனுமதியை பெற்று மட்டுமே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொள்வதனால மக்கள் குற்ற உறவினாலே குத்தப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். அந்த வெட்கத்திற்கு ஈடாக தீமையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால், இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தினால். ஆகையால் என்னை பின்பற்றுவர் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே. பவுல் தன்னை வெறுத்து உண்மையாக ஊழியம் செய்தபடியினால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இதை மாதிரியாக வைத்து உண்மையாக ஊழியம் செய்யாதவர்களும், பெயருக்காக ஊழியம் செய்கிறவர்களும், சம்பாத்தியத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களும் ஆண்டவரை பின்பற்றுங்கள் என்பதை போதிப்பதை விட்டுவிட்டு எங்களை பின்பற்றுங்கள், எங்களுடைய ஸ்தாபனங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவது இன்று ஒரு பழக்கமாகிவிட்டது. ஆகவே இதில் பவுல் சொல்லுகிற அளவுக்கு நாம் யாரையும் எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லாதபடி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. அநேக காரியங்களை நம்ம பேசலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்போது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அதை எப்படியாக எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்மிடத்தில் எவ்வளவு தேவ பலன் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே பவுல் கேட்கிறார் கடைசியாக, உங்களிடத்தில் நான் பிரம்போடு வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய ஊழியத்தில் மக்களிடத்தில் பிரம்போடு செல்லுகிறோமா, சாந்தமுள்ள ஆவியோடு செல்லுகிறோமா, அல்லது அவர்களை கவர வேண்டும் என்று கவர்ச்சியான பேச்சுகளோடும் கவர்ச்சியான ப்ராஜெக்ட்ஸோடும் செல்லுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய நிலைமை நம்மை ஊழியம் செய்வதில் தடை செய்ய முடியாது. நம்முடைய வறுமையும், நம்முடைய நோயும், நம்முடைய கட்டுகளும் நம்மை ஊழியம் செய்வதிலிருந்து நம்மை தடுக்க முடியாது. ஏனெனில் நாம் நம்முடைய பலம் அல்ல, தேவ பலம் மக்களை ரட்சிக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதமும், நம்முடைய சுகமும், நம்மளுடைய விடுதலையும் ஆசீர்வாதமும் மக்களை ரட்சிக்கப் போவதில்லை. தேவனுடைய கிருபை மக்களை ரட்சிக்கிறது. ஆகவே எந்த நிலைமையிலும் நாம்
இயேசுவுக்கென்று செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசு கிறிஸ்து தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.